ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும். நம்ம படிக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பண்ணலாம், இல்லை பிடிச்ச ஹாபியை ஃபாலோ பண்ணலாம், பட் பிடிச்ச மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான யோசனை இருக்கும். பட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே டைம் அப்படின்றது இருக்காது. நாம என்னதான் படிக்கிறதுக்கு உட்கார்ந்தாலுமே நாம ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது. நம்மளாலையுமே ஒரு லிமிட் அளவுக்கு மட்டும்தான் படிக்க முடியும். அதுக்குமே நாம இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு வந்து அந்த புக்கை திறந்து பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருக்கும். நாம முன்னாடி நாள் இந்த புக்கை படிச்சோம் அப்படின்ற கேள்வி கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா யாருக்குமே படிச்சத மைண்ட்ல இருக்கிறது இல்ல. சோ எல்லாருக்குமே அடிக்கடி மறந்து போயிருது. சோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிறைய பேர் இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் யோசிப்பாங்க, என்னால ஃபாஸ்டா படிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் ஃபாஸ்டா படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போவேன், பிடிச்ச டிராவல் பண்ணுவேன், பிடிச்ச மூவி பார்ப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களால ஃபாஸ்டா படிக்க முடியாது. நான் இந்த வீடியோல உங்ககிட்ட 5 டிப்ஸ் சொல்ல போறேன். இதுல 4வது சொல்லக்கூடிய டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். சோ முதல் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சில பேருக்கு கஷ்டமா இருந்தாலுமே 4வதா சொல்லக்கூடிய டிப் அப்படின்றது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். அதே நேரத்தில் எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்களுமே ரொம்ப ஃபாஸ்டா எல்லா விஷயத்தையுமே லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்பர் 1, ஸ்லீப் சாண்ட்விச். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க படிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டீங்க, தொடர்ந்து 1 hour 2 hour 3 hour அப்படின்னு தொடர்ந்தே படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறது உங்களோட மைண்ட்ல இருக்காது. மேக்ஸிமம் உங்களால 30 மினிட்ஸ்க்குள்ள படிக்கிற விஷயம் மட்டும்தான் உங்களோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா படிக்கிற விஷயம் எல்லாமே அந்த இடத்துலயே மறந்து போயிடும். சோ இதுக்கு நீங்க ஆப்போசிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறமா பிரேக் எடுக்கிறது, அதுக்கப்புறமா படிக்கிறது. சோ இது நாம ரெகுலரா நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். பட் இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு படிக்கிற இடத்துல இருந்து எப்பெல்லாம் டைம் ஃப்ரீயா கிடைக்குதோ அந்த டைம் வெளியே போய் விளையாடாம உடனடியா படுத்து தூங்க ஆரம்பிங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு கம்மியான டைமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி அதிகமான டைம் கிடைச்சாலுமே ஓகே, நீங்க கிடைக்கிற டைமுக்கு தூங்க ஆரம்பிங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம தூங்கும் போது நாம அதுக்கு முன்னாடி படிச்ச விஷயம் எல்லாமே நம்மளோட மைண்ட்ல ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். சோ நம்ம தூங்கி எழுந்திருச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் அந்த கிளாஸ்ல உட்காரும் போது நம்மளுக்கு முதல் படிச்ச விஷயம் எல்லாமே ஆல்ரெடி சேவ் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, நம்ம வீட்லயுமே போய் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சோ இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. சோ ஸ்கூல்ல எல்லாமே நிறைய பேருக்கு இன்டர்வல் விடுவாங்க. சோ இன்டர்வல் டைம்ல ஒரு சில பேர் மட்டும் தூங்குறத நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. பட் அவங்க எல்லாருமே இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றாங்க. பட் மேக்ஸிமம் யாருமே தெரியாம தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு டெக்னிக் உண்மையிலேயே சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2, மோடிஃபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏ அப்படின்ற ஒரு ராஜா பி அப்படின்ற ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறாரு. சோ ஏ அப்படின்ற ராஜா பி அப்படின்ற நாட்டு மேல போர் தொடுத்தாரு அப்படின்றது ஒரு கான்செப்ட். சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ராஜாவோட நேம பாடமாக்குவீங்க. அண்ட் அந்த ராஜா என்னெல்லாம் பண்ணாரு, அண்ட் அந்த போரை எப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. கொஞ்ச நாள்லயே அது மறந்து போயிடும். பட் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டைரக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அத கதையை வடிவமைச்சு வச்சுக்கோங்க. சோ சொல்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. சோ எக்ஸாம்பிளாவே சொல்லிடுறேன். ஏ அப்படின்ற ராஜா பி அப்படின்ற நாட்டு மேல படையெடுத்தாரு. இதுதான் கான்செப்ட். சோ இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏ ராஜா ரோல் ராய்ஸ் கார்ல போய் அந்த நாட்டு மேல படையெடுத்தாரு. சோ இந்த மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் ஏ அப்படின்ற ராஜாவை உங்களுக்கு க்ளோஸான ஒரு பர்சனா நினைச்சுக்கோங்க. அண்ட் பி அப்படின்ற நாட்டை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடமா நினைச்சுக்கோங்க. சோ இப்போ 3 விஷயத்தை கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன், ரோல் ராய்ஸ் கார், அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இடம். இந்த 3 இடத்தையுமே நீங்களா சினிமாட்டிக்கா யோசிச்சு பாருங்க. ரியலிஸ்டிக்கா உங்களோட மைண்ட்ல எப்படி கற்பனையா உருவாகுது அப்படின்றத பாத்துக்கோங்க. சினிமாட்டிக்கா யோசிக்கும் போது உங்களோட ஃப்ரெண்டு ரோல் ராய்ஸ் கார்ல போய் அந்த நாட்டு மேல படையெடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்போ நீங்க இந்த விஷயத்தை உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா யார் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டாலுமே ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்த்தபுளா இருக்கும். நம்பர் 3, மியூசிக்கல் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் மியூசிக் கேட்கறதால நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸிங்கா ஃபீல் ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான மைண்ட் செட்ல இருப்போம். அண்ட் நம்மளுக்கு எல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. பட் இந்த மியூசிக் கேட்கறதாலேயே நாம லேர்ன் பண்ற கெப்பாசிட்டி அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எப்பயாச்சும் நோட் பண்ணிருக்கீங்களா, மியூசிக்கை நீங்க கேட்கும்போது அதுல இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே உங்களால ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் படிக்க முடியும். சோ நீங்க ஒரு சாங் கேட்கும்போது உங்களை அறியாமலே அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே பாடமாக்கிடுவீங்க. 2 தடவை அந்த சாங்கை கேட்டு 3வது தடவையுமே அந்த சாங்கை பிளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்களுமே லிரிக்ஸ் பாட ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை அறியாமலே பாடமாக்கிடுவீங்க. சேம் இதே டெக்னிக்கை உங்களோட ஸ்டடியில யூஸ் பண்ணுங்க. பட் ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அர்ரா புர்ரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட பாட்டுக்கு கத்திட்டு இருக்கக்கூடிய பாட்டை கேட்டுட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது சுத்தமாவே மைண்ட்ல இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு தலைவலி தான் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க கேட்கக்கூடிய மியூசிக் அப்படின்றது ரொம்ப சைலண்டா ரொம்ப காமா இருக்கக்கூடிய மியூசிக்கா கேளுங்க. ஒரு ரூம்ல இருந்துக்கோங்க, அதுல ரொம்ப காமான மியூசிக்கை பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட மைண்ட்ல இது ஈஸியா ஸ்டோர் ஆகிடும். நம்பர் 4, ஸ்விங்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4வது விஷயம் எல்லாராலையுமே பண்ண முடியும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமாவே
இருக்கும். பட் இந்த சுவிங்கத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சுவிங்கம் மெல்றதால நம்மளோட மைண்ட் அப்படின்றது எப்போயுமே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களுமே ஈஸியாக ஸ்டோர் ஆகிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம எப்போ சுவிங்கம் மென்னுக்கிட்டு கிளாஸ் ரூமில் இருக்கிறோமோ அந்த டைமில் படிப்பிக்கக்கூடிய டீச்சரோ இல்லை சாரோ அவங்கள மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சப்ஜெக்ட் படிப்பிக்கிறாங்க, எந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் இந்த சுவிங்கத்தை போடுறதால எதனால் இப்படி நோட் பண்ணுற கெப்பாசிட்டி வருது அப்படின்னா நம்மளோட கான்சியஸ் அப்படின்றது அதிகரிக்குது. அதே நேரத்தில் நம்மளோட கான்சன்ட்ரேஷனுமே அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே படிக்கிறீங்க அப்படின்னா சுவிங்கம் மென்னுட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கும்போது அதில் ஸ்ட்ரெஸ்ஸுமே தெரியாது, உங்களோட கான்சன்ட்ரேஷனுமே மிஸ் ஆகாது. நீங்கள் படிக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆக முடியும். அதுக்காக எக்கச்சக்கமாக சுவிங்கத்தை எடுத்து மென்னுக்கிட்டே தெரிஞ்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட ஹெல்த்துக்குமே ப்ராப்ளம் வரும். ஸோ எல்லாத்தையுமே லிமிட்டோட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இந்த அத்தனை டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மற்றவங்களுமே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க.